என் குடும்பமே, இயேசுக்குள்ள பிறந்த என்னுடைய பிறப்புகளை மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் 2025 ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க 2025 blessed new year. என்னடா 25 வயசு பையன் கத்துற கூட ஒரு சத்தமே வர மாட்டேங்குது. 2025 blessed new year. Amen. Okay. சரி, இன்றைக்கு மார்க் 5ஆம் அதிகாரம் 21 34 வசனங்கள். குயின் விக்டோரியா இங்கிலாந்துடைய ராணி ஆரணித்த குயின் எலிசபெத்துக்கே முன்னுக்கு உள்ளவங்க. குயின் விக்டோரியா வரும்பொழுது எப்பொழுதுமே அவங்க சிங்காசனத்தில் அமரும் பொழுது பக்கத்தில் இன்னொரு சிங்காசனத்தை வச்சிருப்பாங்க. பக்கத்துல இன்னொரு சிம்மாசனம் வைக்கிற போது இந்த பக்கத்து சிங்காசனத்துல பைபிள் வச்சிருப்பாங்க. அப்போ அவங்க கேட்டாங்களா, குயின் விக்டோரியாவை, நீங்க இங்கிலாந்துல ராணியா இருக்கிறீங்க, ஆனா இந்த உலகத்தையே ஆளுறீங்க, இந்த உலகத்தையே நீங்க ஆளுகின்ற இந்த ஞானம், இந்த அறிவு, இந்த வல்லமை எப்படி உங்களுக்கு வந்துச்சு? அவங்க எழுந்து பைபிள் எடுத்து முத்தம் கொடுத்தாங்க. ஏனென்றால் இந்த வேதம் தான் இந்த ஞானத்தை எனக்கு தருகிறது. ஹல்லேலூயா. தேவஜனமே, நீங்களும் நானும் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த வேதத்தை வாசிக்கிறவன் பாக்கியவான், தியானிக்கிறவன் பாக்கியவான், கேட்கிறவனும் பாக்கியவான். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கையில வச்சுக்கிட்டு நம்ம பரதேசியா ஏழைகளாக இருக்கவே கூடாது. சரி, இன்னொன்று கூட இன்றைக்கு இந்த பகுதியை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பகுதியில் தான் இன்றைக்கு நம்ம பிரசங்கமே இருக்கு. இந்த பகுதியை நீங்க பார்ப்பீங்க 2 in 1. 2 in 1 அதாவது கோப்பி கலக்கிற கோப்பி. ஓகே, 2 in 1 ரெண்டு நிகழ்வுகள் ஒரே பகுதியில் நடக்குது. ரெண்டு நிகழ்வுகள். ஓகே, ஒன்று ஜைரஸ் உடைய மகள், டாக்டர். ஜைரஸ் வந்து ஒரு ஊர்ல ஒரு சினகம் தேவ ஆலயத்தில் ஒரு பொறுப்புதார், ஒரு அதிகாரி. அதே சமயத்தில் நீண்டதான போக்குள்ள ஒரு பெண், ப்ளீடிங் ஊமன். இது ரெண்டு பேருக்கு என்ன பார்க்கணும்னாக்கா, அந்த பிள்ளைக்கு 12 வயசு, இந்த பெண்ணுக்கும் 12 ஆண்டுகளாக இந்த போக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ இவங்க ரெண்டு பேரையும் பார்க்க போறோம் நம்ம. ஆனால் இந்த பெண்ணுடைய காரியத்தை ரொம்ப மேலே தூக்கி காமிக்கிறான்னு நான் நினைக்கிறேன். நான் தியானம் பண்ண போகிறது. ஓகே, நம்ம தீர்மானங்கள் எடுத்திருப்போம் 2025 சில காரியங்களை செய்யணும்னு தீர்மானங்கள் எடுப்போம். அது சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ரெசல்யூஷன். இந்த ரெசல்யூஷன் எடுக்கும்போது ரொம்ப வேகமாக இருப்போம். ஒரு நாள் வேகமாக இருப்போம், ஒரு வாரம் வேகமாக இருப்போம், ஒரு மாதம் வேகமாக இருப்போம். அப்படி போயிடும். நான் அப்படிதான். ஆனால் அது எப்படி நம்ம தொடர்ந்து செய்யணும், தொடர்ந்து செய்யலாம் முடியும். ஓகே, she decided to touch. தீர்மானம் எடுக்கிற ரெசல்யூஷன். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுமா இருக்கு? என்ன சொல்றாங்க? முடிவு செய்தால். என்ன முடிவு செய்தால்? நான் இயேசுவை அங்கே போய் தொடரும். நீங்க முடிவு செஞ்சிருப்பீங்க. புத்தாண்டுல ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க, முடிவு செஞ்சிருப்பீங்க. நான் எப்படியாவது இயேசுடைய அங்கேயே நான் தொடரும், எப்படியாவது நான் ஒரு காரியங்கள் செய்யணும். ரைட்? அது படிங்கம்மா அந்த வசனத்தை. கரெக்டாக நம்ம ரஞ்சிப்பா இருக்கணும். ஜன கூட்டத்துக்குள்ளே பின்னால வந்து பாத்திரத்தை தொட்டாள். இது நல்லா கவனிக்கணும். இந்த பெண்ணு இது தீட்டு, 12 வருஷமா தீட்டு. லேடிஸ் சகோதரிகளை, என்னோட மகளே, பேர பிள்ளைகளை,
ஆமாம், என் பேர பிள்ளைங்க வயசுல இன்னைக்கு பேர பிள்ளைங்க வயசுல பேர பிள்ளைங்களை மாதம் வருகின்ற இந்த தீட்டு, இந்த மாதம் வருகின்ற தீட்டு ஒரு 3-4 நாளைக்கு நின்றுச்சா பரவாயில்ல. ஆனா ஒரு 5 நாளைக்கு வந்துச்சாக்கா என்ன ஆச்சோ ஏதாச்சோ, டாக்டரை பார்த்தியா, வந்தியா போனியா, வந்து சாப்பிட்டியா. ஆனா இந்த பொண்ணுக்கு 12 வருஷமாக போய் கொண்டிருக்கிறது. 12 வருஷமாக போய் கொண்டிருக்கிறது. இது வெளியே சொல்ல முடியல. கூச்சம், வெக்கம், எப்படி சொல்லுவேன்? அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா யூதர்கள், இது ஒரு தீட்டு. நீங்க தீட்டு இடத்துக்கு போக முடியாது, தீட்டு தொடக்கூடாது. அவங்க தொட்டாலும் சரி, நீங்க தொட்டாலும் சரி, நீங்க தீட்டு. இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த பெண்ணு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறா, முடிவு செய்கிறா. நான் அவளுடைய அங்கே தொடரும். அந்த கூட்டத்தை தள்ளிட்டு போறா. 12 வருஷமாக இந்த கூச்சத்தை, இந்த வெக்கத்தை பாய்விட்டு சொல்ல முடியல. சகோதரிக்கு தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு வேதனையா இருக்கும். ஐயா, இன்னொரு காரியம், இப்ப மாடர்ன்ல இருக்கிறோம், இப்ப 21ஆம் நூற்றாண்டு இருக்கிறோம். நமக்கு வேண்டிய அந்த நெப்கின்ஸ், வேண்டிய காரியங்களும் நல்லா சுலபமா கிடைக்குது. ஆனா அதெல்லாம் இல்லை. நீங்களோட அம்மாவோட காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, என் அக்காவோட காலத்துல எனக்கு தெரியாது, I'm very frank with you, தெரியாது. இப்படி ஒண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியாது. கல்யாணம் பண்ண பிறகுதான் என் மனைவியா என்று சொல்றான். I don't know. தாய்மார்களே, சகோதரனே, உங்க பிள்ளை ஆம்பளை பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குடா. ஏனென்றால் அவங்க வளர்ந்து பெரிதாகி திருமணம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு தெரியும். இதனாலே சில பேர் உள்ள பிரச்சனை. எங்க அம்மாவே சொல்லிக் கொடுக்கல, இதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லை, இங்க அக்கா இருக்கு எனக்கு தெரியாது, அதெல்லாம் தூரம் போடுறது உடம்பு கஷ்டமா இருக்கு, ஒரு கிலோ வேலை செஞ்சு இருக்கு. அதுதான் நம்ம நினைப்போம். என் தாய் கூட அம்மா கூட சமூகத்தை நினைப்போம், என்ன தூங்கிட்டே இருக்கிற, ஏன் வேலை செய்ய மாட்டேன், இதெல்லாம் ஒன்று கொண்டு தெரியாது. பிகாஸ் அவனுக்கு தெரியல, அந்த பையனுக்கு, அந்த புருஷனுக்கு தெரியல. Dedicate time, my brothers and sisters. Hey, church. Dedicate them. She is another being. உன்னை நோட் பண்ணிக்கீங்க. சில சமயத்தில் இந்த தீட்டு வரும்போது திருவந்து எடுக்க மாட்டாங்க, சேர்த்து வர மாட்டாங்க, சேர்த்து உள்ள ஊழியங்க செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் இயற்கையாகவே வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. You can come. இதான் கவனிக்கிறீங்க. என்ன சொன்னாங்க? And she decided, don't bother about the challenges she face. நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, முடிவு எடுக்கிறீங்க, இந்த வருஷத்துல இந்த கூட்டத்தை நடத்த போகணும். அநேக ஆண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் தான் இருக்கிறாங்க, பெண்கள் இல்லை. ஆனா அதெல்லாம் உதறிட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வெக்க மாநிலம் எல்லாத்தையும் விட்டு நான் ஏசு தொடரண்டா, இன்னொரு முடிவு எடுத்துட்டேன், நான் செய்ய போறேன். 2025 she faced many obstacles, challenges. Amen. She determined. முடிவெடுத்தாள், தீர்மானித்தாள். She determined. She believed Jesus healer. அவன் நம்பினான். ஏனென்றால் வேலை சொல்லுகிறது, அவன் இருக்கின்ற எல்லா காசும் செலவழிச்சுட்டான், எல்லா டிபாசிட்டும் முடிஞ்சிச்சு, பேங்க்ல
ஜீரோ. காசு இல்ல, மெடிசன் இல்ல, என்ன சொல்லுவீங்க, மெடிக்காட்டா இல்ல, எனக்கு இல்ல, சொத்து இல்ல, காசு இல்ல, எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு, வேற கதி இல்ல. இங்கதான் கவனிக்கணும், எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஓட்டாண்டி ஏசிட்டு வரணும். இருக்கும் போது அவன் வர மாட்டான். ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அவனை தூக்கி விட்டாக்கா ஆளை காணாம போயிருவான். ஆள் இல்லாம தானா டாக்டர் மானாடி அட்ரஸே காணும். அது மதப்பட்டு மெதுப்பட்டு இடிச்சு இடி விழுந்து ஒரு உங்களுக்கு தான் பார்த்தேன். இயேசு. சோ இங்க என்ன நடக்குது? அவன் மெடிக்கல் பாருங்க, மேக்ஸிமம் she tried to heal financially, medically, ritually, was எல்லா மெடிக்கலுக்கு போனோம். நம்மகிட்ட இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் போனீங்களா, ஸ்பெஷலிஸ்ட் போனீங்களா, இந்த ஸ்பெஷலிஸ்டா இப்ப கை வச்சாக்கா வாங்குமா பாருங்க, 1000 அந்த ஸ்பெஷலிஸ்ட் போய் வாங்கணும்ல. நாட்டு வைத்தியமா நாட்டு வைத்தியதா சுத்தமா முடிச்சிருவானுங்க வேலையை. நிச்சயமா போயிருப்பான், நிச்சயமா அந்த பெண்ணு போயிருப்பா, எல்லாவற்றையும் பார்த்துட்டா. மேக்சிமம் போட்டது பாருங்க, மேக்சிமம் சிக்கன் சகோதரனே இதே மாதிரி இந்த போட உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கா? மனவேதனை இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம். இந்த டாக்டர் இந்த டாக்டர் இந்த மருந்து அந்த மருந்து அந்த மருந்து இந்த மருந்து, ஆனா கடற்கரை மருந்து வச்சிருக்கானுங்கயோ. நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ரெயின்போ பரவலுக்கு மருந்து அழகாச்சி கவு கப்பு நமக்கு அது உள்ளுக்கு போன வேற மாதிரியான வேளாச்சிக்கு வேணும். ஆமா, என்ன பாக்குறீங்க, என்ன பாக்குறீங்க எப்படி என்ன பார்த்துட்டேன். நான் 20 ஆண்டு வருஷத்துக்கு முன்னாடி முன்னுக்கு எப்படி இருந்தேன்? அழகான கமலாசன் மாதிரி இவருக்கு தெரியும். ஆனா ஏன் இப்படியான the side effect of the medicine? நான் மருந்து எடுக்கிறேன், ஜல்பை மருந்து எடுத்தாங்க. அதனால இப்ப என்ன சொல்ல வரனாக்கா, அப்ப இந்த பெண்ணு அந்த மருந்தெல்லாம் எடுத்துருக்கணும். அப்ப சைட் எஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு எவ்வளவு சைட் எஃபெக்ஷன் வந்திருக்கோம், எவ்வளவு வேதனை வந்திருக்கோம். பயிர கலக்கும், தனக்கு டயத்துக்கு போகணும், வாந்தி வரும், தூங்க முடியாது, வயிற்று பெரட்டும். சில பேருக்கு மருந்து எடுத்தாக்கா சாரா சீராப்பா ஹாஸ்பிட்டல் போனான்னு சொல்லுவேன். அவன் சொல்லுவான், உனக்கு பிபி ஏறிடுச்சு, உனக்கு பிபிக்கு மருந்து, உனக்கு சுகர் ஏறிடுச்சு, சுகருக்கு மருந்து, உனக்கு தலை சரியில்லை, தலை சுத்தலுக்கு ஒரு மருந்து, உனக்கு நிற்க முடியல, காலுக்கு ஒரு மருந்து. இந்த மாதிரி சொல்லி 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 புள்ளி ஏற்றுவானுங்க. எவனுமே சுகம் கொடுத்த மாதிரி தெரியுங்க. ஆனா இங்க போனா only solution is Jesus. முடிவெடுத்தா என்ன முறையெடுத்தால் தீர்மானித்தார். She decided, she determined to touch. மூணாவது பாயிண்ட், her destination, இலக்கு, her destination, அவருடைய இலக்கு 2025 அவருடைய இலக்கு. அநேக பிரச்சனைகள் இருக்கு, அநேக இலக்கு என்ன? You must decide that. உங்களுடைய இலக்கு என்னது? என்னுடைய இலக்கு என்ன? என்னுடைய இலக்கு தமிழ்ல நான் சரளமா படிக்கணும் பைபிள். என் தமிழ் உங்களுக்கு தெரியும், உங்க தமிழ் எனக்கு தெரியும். ஆனா அதையும் பொறுத்துட்டு கேட்கறீங்களுக்கு தெரிஞ்சாவே நன்றி. என் கூட கூட்டு கொடுக்குறீங்களே, உங்களுக்கு கூட ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
ஏன்னா தமிழ் தெலுங்கு வரும், இங்கிலீஷ் வரும், மலையாளம் கஷ்டம் பூசம், அதான் நம்ம நோட்டாம். ஓகே ஓகே டெஸ்டினேஷன். என்ன உங்களோட டெஸ்டினேஷன்? எங்க உங்களுடைய இலக்கு என்ன? பிடிக்கலாம் யங் கேர்ள்ஸ், you're finishing secondary school, you're finishing a diploma, you're finishing a degree. What is your destination? Certificate எடுத்துட்டு செவுத்துல மாற்றத்துக்கு இல்லை பிள்ளைங்களா, சாதனை செய்யணும். கிறிஸ்துவ பிள்ளைங்க சாதனை செஞ்சு காமிக்கணும். செவத்தில் ஒட்டுவதற்கு அவங்களை கொடுத்துருக்கிறோம். நான் முன்னே ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன், இந்த கிண்டர் கார்டன் ஒரு கார்டன் இருக்கீங்க இருக்குதான், உங்க பிள்ளைங்க அடப்படைக்கு தானே. எங்களுக்கு தெரியாது இல்லையா அந்த கார்டன், எங்களுக்கு போய் அகடான்னு ஸ்கூல் போட்டாங்க. டீச்சர் இதுதான் தான் ஏவா அங்க ஏன் படிச்சான் ஒரே புத்தகத்தில் பாருங்க, அதெல்லாம் கூட்டாளிங்க, அதெல்லாம் ஒரு வருஷம் உட்காந்துருப்போம். என்ன நீங்க படிப்பு யாரு வேற காரியெல்லாம் நல்லா ஏறிடுச்சு, சண்டை போடுறது ஏறிடுச்சு, தண்ணி டிக்கிற ஏறிடுச்சு, தில்லு முள்ளு பட்ட ஏறிடுச்சு, முள்ள மாதிரி மேலே ஏறிடுச்சு, பிடிப்போக்கிற ஏறிடுச்சு, ஏமாத்துறது எப்படி ஏறிடுச்சு. ஆனால் படிச்சு கொடுத்த ஏபிசி ஏறல. ஏன்னா இது திருட்டுல தான் பிறந்துச்சு, தில்லுமுள்ளு தானே பிறந்துச்சு, அது தில்லுமுள்ளு தான் இருக்கும். ஏசுக்குள்ள பிறந்துருந்தாக்கா சுத்தமா. ஹலோ கேக்குதா? கேக்குதா? படிக்கிற பிள்ளைங்களா செகண்ட் இயர், நீ உங்களுடைய சர்டிபிகேட் இந்த கிண்டர் கார்டன் படிக்கிறீங்கள, சும்மா 2 மார்க் வயசு அனுப்புவாங்க. அனுப்பிட்டு அங்க ஒரு பணத்தை வச்சுட்டு என்ன செய்வாங்க, இந்த கருப்புட்டும் போட்டுட்டு போட்டோ எடுத்துருவாங்க. போட்டோக்கு ஓய்யோ அம்மா ரொம்ப பெருமை. என்ன பெருமை? கிட்ட பாட்டை முடிச்சுட்டோம், என் பொண்ணு முடிச்சுட்டோம், சோத்து ஓட்டிடுவாங்க. நல்லா போய் பார்க்குறேன், பார்த்தோன்னே ஓய்யோ நைஸா வெரி பியூட்டிஃபுல்லா. ஐயோ செவத்தை தொங்க விடுறதுக்கு போட்டோ தேசத்தில் அவருடைய போட்டோ ஓடணும். இந்த தேசத்தில் யார் அதை காமிக்கணும் அடையாளத்தை? ஆண்டவர் உன்னை ரட்சித்திருக்கிறார், ஆண்டவனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவனுக்கு தானத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய இலக்கு என்ன? சில பேர் பம்பாய் முடிஞ்சு பம்பாய் ஒன்றும் இல்லை, நாங்கள் படித்த 6ஆம் கிளாஸ் பம்பாய்வு. சண்டை 6 சரி, நீங்கள் சண்டை 6 ஒழுங்காக படிக்கிறாட்டே இன்னைக்கு செகண்ட் போக முடியாது. நீங்கள் ரொம்ப பெரிய அது பாவம். இந்த தாயத்தை பிடிச்சவங்க பயப்படாதையும் கெடுதா, பயப்படாதையும் கெடுதா, பயப்படாதையும் கெடுதா, பயப்படாதையும் கெடுதா. அவங்க பண்ற பாரு எடுப்பட பாசாது சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவன் வருங்கால அவங்களுக்கு தெரியுது. இன்னைக்கு தேவனோடு பேசுறா பாருங்க பிள்ளைங்களே, உங்களுடைய இலக்கு என்ன? அந்த பெண்ணோட பிரச்சனை இருக்கு, அந்த பெண்ணோட பிரச்சனை என்ன? அந்த பிரச்சனை தீர்க்கணும்னா இயேசுதான். இந்த பிள்ளைங்க படிக்கணும், இயேசுதான் பிள்ளை. உனக்கு கணித வரலையா எனக்கு தெரியாது, உனக்கு சயின்ஸ் வரலையா எனக்கு தெரியாது, உனக்கு பிசிக்ஸ் வரலையா எனக்கு தெரியாது, உனக்கு பாஷா வரலையா எனக்கு தெரியாது, உனக்கு இங்கிலீஷ் வரலையா எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் ஆண்டவர் நீங்க எப்படி படிச்சு கொடுங்க? கீப் இந்த டிசிப்ளின் எடுக்காத டிசிப்ளினை கொடுங்க. படிக்கிற பெண்ணு சிந்தி நிற்கிறது கற்றுக் கொடுங்க ஆண்டவரை. லோகிங்க இதே சொல்லி பரவாயில்ல. இது சயின்டிஸ்ட் பூரக மாதிரி கொண்டு இருக்குது. ஏசு ஆண்டவர் அநேக வேலை செய்வாரு, ஆனால் தனித்து போய் தேவனோடு ஜபத்தில் இருப்பார். இந்த மாதிரி நீங்க தனித்து போய் உங்களுடைய தியானத்துல உங்களுடைய படிப்புல நீங்க செய்யும் பொழுது she decided, she determined her destiny.
டச் ஜீசஸ். டச் பண்ணிட்டானா என்ன நடக்குதுங்க? ஜிதா நீங்க இந்த தமிழ் டீச்சர் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து உண்மையா சொல்லிருக்க அவர் விழுந்தா பணிந்து கொண்டாரா? bow down in the public இருக்கா? கொஞ்சம் மேல விழுந்து கேட்டுக்கணும். இயேசு ஒன்றும் மரிக்கல, சிலுவையில ஸ்டீவிஸ ஒரு மனுஷராக மரித்து பிறகு மேசியா உயிர் பிறந்தாரு. இப்பதான் ஆண்டவர் சொல்லி நம்ம கிளைம் பண்றோம். ஆனா அவங்களுக்கு யூதர்களுக்கு பணியமா உட்காரு வெக்கப்படல, கூச்சப்படல. இத்தனை ஆம்பளைங்க இருக்கானுங்களே, இதுக்கு நடந்த காரியம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான், உண்மையை சொல்றான். நான் 12 வருஷமாக இருக்கு, இந்த போக்கு இருக்கு. சர்ச் நோக்கி சில பேர் அவங்களுக்குள்ள இருக்கின்ற ஒரு பிரச்சனை நாலேஜ் பண்ண மாட்டாங்க. வரப்பட்டாங்க மனுஷன் சொல்ல வேண்டாம், ஆண்டு சொல்லுங்க. ஆண்டவரே ஆண்டவரே என் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். telling the truth, உண்மையெல்லாம் சொல்லி, உண்மையெல்லாம் சொல்லி. You know you shame your father. He's a creator. உங்க சிருஷ்டிகர்த்தர் உன் பாவத்தை என் பாவத்தை அவனை சுமந்து தீர்த்த தேவாதி தேவன் அல்லவா? ஏன் வெட்கப்படுற, ஏன் கூச்சப்படுற? My brothers and sisters, church, bow down. He's a God, he's a healer, he's a savior. அவருடைய தேவன், என்னுடைய ரட்சகர், என்னுடைய மீட்பர், என்னுடைய மேய்ப்பர். என்ன சொல்றாரு ஆண்டவர் கீழே? Your faith heal go in peace. கீழே இருக்காரு படிக்கல 34. மகளே என்ன சொல்றாரு? மகளே நினைக்கிறோம் அங்க நிற்பட்டுவோம் கொஞ்ச நேரம். மகளே, ரத்தப்போக்கு உள்ளவரே கூப்பிடல. உலகம் நம்ம படிக்கும் போது எங்கெல்லாம் நீங்க வேதத்துல படிக்கிறீங்க இந்த பொண்ணை குறித்து இப்படி சொல்லலாமா? இந்த கெட்ட வார்த்தை ஆயிரமோ பிளானிங் உமன் கூப்பிடுறேன். இயேசு அவர் பார்த்து நீ ரத்தப்போக்கு உள்ளவன்னு கூப்பிடல, ஏன் மகளே டோட்டா இந்த உலகத்துல வேதத்துல மனம் பார்க்கும் பொழுது totally only my daughter. ரெண்டாவது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்ன சொல்லி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்னுடைய விசுவாசம் என்ன ரட்சித்தது. ஹல்லேலூயா. உங்க பாஸ்டர் வச்சு விசுவாசம் இல்ல, நீங்க விசுவாசமா இருக்கிறீங்களா? ஏசுல நீங்க விசுவாசமா இருக்கிறீங்களா? இல்ல கட்சி மாறணும். கேர்ஃபுல். ஏன் சொல்ல வரணும்னாக்கா, ஏன் பணிந்து கொண்டான்னு சொல்ல வரணும்னாக்கா, நான் இன்னைக்கு இயேசுக்கு, நான் இன்னைக்கு ஆராதனைக்கு போறேன், நான் இன்னைக்கு சேர்ச்சுக்கு பக்கத்தை விட கேட்கிறான். எத்தனை பேர் சொல்ல ரெடியா இருக்கிறோம்? என் கூட்டாளர் சொல்ல, என் சொந்தக்காரன் சொல்ல, என் ஜாதிகாரன் சொல்ல, ஐயா நான் இன்னைக்கு சேர்ச்சுக்கு போறேன், நீங்க வீட்டுக்கு யாரும் வந்துடாதீங்க,
எத்தனை பேர் தைரியமா இருக்கு சொல்ல. ஆனா அவ சரி இப்படி சொல்றேன், தைரியம் மன்னிச்சிருக்கேன் சகோதரிகள். ஒரு பொட்டச்சு கீழே சொல்றா, இவர்தான் என்னுடைய தேவன். பொட்டச்சு நம்ம அப்படியே சொல்லுவோம், நம்ம பொம்பளைங்க. அவ பொட்டச்சு தைரியமா சொல்றா, அந்த கூட்டத்தை மத்தியில விழுந்து குனிந்து ஆராதிக்கிறா. இவர் என்னுடைய ரட்சகர், இவர் என்னை சுகம் கொடுத்த தேவர். என்ன கொண்டு போங்கடா, டோன்ட் கேர். இந்த ஜாதி 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 அடிச்சுக்கிறாங்க. ப்ளீஸ் சர்ச், நம்ம சேர்த்து ஜாதி இல்லைன்னு நினைக்கிறேன். இதை பழக நினைக்கிறாதீங்க. we know ஜாதி, அதுக்காகவே தான் தமிழ் கல்யாணம் பண்ணணும். ஓகே, அடுத்தது சமாதானத்தோடு. போ சகோதரி பகல் வந்து சொல்லுங்க, இன்னைக்கு நீ சமாதானத்தோடு, இன்னைக்கு நீ சமாதானத்தோடு. 2025 சமாதானம், blessings my dear sisters. ஹalleluya. ரெண்டாவது உன் வேதனை நீங்கி ஆரோக்கியம், ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம், ஆரோக்கியம், ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஹalleluya. கண்டுகொள்ளு இயேசுவை நம்பி ஆரோக்கியம். இப்பதான் உங்களுக்கு பஞ்சிங் போயிங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏய் ரெடியாடா பாஸ்டர் பஞ்ச் பண்ண போறாரு, பஞ்சிங் பண்ணி எடுத்துக்க. She had enough faith, he healed. அவளுக்கு போதுமான விசுவாசம் இருந்தது, அவர் சுஸ்தமாவார் என்றார். She had enough belief, Jesus could do it. அவளுக்கு நம்பிக்கை இருந்தது, இயேசு இதை செய்ய முடியும். She had enough faith to believe Jesus could do it. She had enough, அவளுக்கு போதுமான விசுவாசம் நம்பிக்கை இருந்தது, இயேசுவானவர் செய்வார் என்று. She had enough honor, bow Jesus before public. பப்ளிக்கா நான் நம்ம சவுடா உட்காந்து ஏற்கனவே சவுடிக்கு போனீங்க, அரேபியாவுக்கு போனீங்க, சூடானுக்கு போனீங்க, ஏசு சொன்னீங்க, வேட்டிடும் கழுத்து அதை முன்னமாக தான் வருது. முன்னமாக கொடுக்க மாட்டான், அவனை அடக்க முடியும். Are you ready to say that? See, publicly bow down. அந்த கட்டம் வரலாம் சீக்கிரத்தில் நம்ம நாட்டிலையும். நீடு ப்ரிப்பேர். ஓகே, இப்பதான் பஞ்சி. Where is your faith? உன்னுடைய விசுவாசம் எங்க? உன்னுடைய பக்கத்துல பார்த்து கேளுங்க, இன்னும் பார்த்து கேளுங்க, உங்களை பார்த்து கேளுங்க, இன்னும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன், என்னோட விசுவாசம் எங்க இந்த 2025ல? I decided, I determined, I have a destination, but where is my faith? நான் தீர்மானம் எனக்கு நான் போனேன். ஆனா என்னுடைய விசுவாசம் இருக்கணுமே, அங்கதான் நம்ம விட்டுறோம். பல வழியில் போயிட்டு விசுவாசத்தை விட்டுறோம். சரி, போன வருஷம் தான் பேசணும், அது போன வருஷம் தான் செஞ்சோம், வருஷம் பேசுறேன். என்னுடைய இலக்கை அடைய முடியலையே. Don't give up, don't give up. This is the punching dialogue for you. ஹலோ, ரஜினியோட பஞ்சிங் டைலாக் உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களை கேட்கிறாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன்னுடைய விசுவாசம் எங்க? என்னுடைய விசுவாசம் எங்க இந்த 2025ல? பிரதர், நம்ம கேட்டுக்குவோம். சர்ச், நம்ம கேட்டுக்குவோம். அடா நம்பர், நான் நம்புறேன். நான் எடுக்கின்ற தீர்மானத்தில் நான் தொடர்ந்து போக முடியும். நான் இந்த வாரம் படிக்க போறேன்,
என் படிப்புல, என் வேலையில, என் குடும்ப வாழ்க்கையில take that decision. Determination. Decide what you have to do. என்ன செய்ய போறீங்க? முடிவெடுங்க, தீர்மானிங்க. உங்க இலக்கை எது? உங்க இலக்கை எது? அதை தெரிஞ்சுக்கணும். அதை சுற்றி நம்ம வேலை செய்யணும். ஓகே, சொல்லி கொடுக்கலாம். நல்ல ஒரு ஜாப் முடியும். தேங்க்யூ. எழுந்திருந்து ஜபிச்சா ஆண்டவருக்கு நான் பிடிக்கிற ஆனர் மதிப்பு. எங்களை ஆண்டவரே பலவீனர் என்றும் நாங்கள் தோத்து போனவர்கள் என்றும் நீ தெரிந்து அறிந்து புரிஞ்சு வச்சிருக்கீங்கப்பா. உங்களை எனக்கு ஆண்டவரே எங்களே எனக்கு தலைப்பு என்னன்னா இந்த பிரசன்ட் தலைப்பு ஹூ டச் ஹூ, யார் யாரை தொட்டது, யார் யாரை தொட்டது? இயேசுவை தொட்டார். அவள் இயேசுவை தொட்டார். இதை கேட்டுக்கிறேன். நீங்க தான் எனக்கு தொட்டிருக்கீங்க. இந்த கால வேலையில் ஆண்டவரே நீர் இங்க தொட்டு இருக்கிறீர். நான் விசுவாசிக்கிறோம், நான் விசுவாசிக்கிறேன். என்னோட விசுவாச ஆண்டவரே இந்த 20-25 ஆண்டை ஆண்டவரை கடந்து செல்ல எடுத்த காரியங்களை ஜெயிக்க நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். மகனே மகளே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உனக்கு சுகத்தை தந்திருக்கிறது, பலத்தை தந்திருக்கிறது. நீ போ. இந்த 2025 நம்முடைய ஆசீர்வாதமான ஆண்டு. கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மாறும். என் அக்கிரமெல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கி கிருபியினாலும் இரக்கத்தினாலும் முடிசூற்றி கல்விக்கு ஒப்பான பாட வயது தந்ததுக்காக ஸ்தோத்திரம். என் நாவை ஆண்டவரே எல்லா நன்மையினால் திருப்தியாக்கின்றதுக்காக நன்றி. ஏழை இளையோர் விதைகளுக்கு நீதி நியாயமும் கேட்கின்ற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். தேவாதி தேவனுடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையும் ஆசீர்வாதமும் உங்களோடும் இன்னோடும் இருப்பதாக ஒரு ஆமென் சொல்வோமா? ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, நேரத்தை கணக்காடுபடுத்தி ஜனவரியிலே பிறந்த குழந்தைகள் பெருசாக இருக்கலாம். ஜனவரியில் பிறந்த குழந்தைகள்